ஹலோ ஆல், நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஜாவா கோட் எழுதுறதுக்கு என்விரான்மெண்ட் உங்கள் சிஸ்டமில் செட்டப் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம எக்லிப்ஸ் ஐடிஇ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ எக்லிப்ஸ் ஐடி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சிஸ்டமில் ஜேடிகே இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஜேடிகே இல்லைன்னா ஒரக்கலோட ஜேடிகேவை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம எப்படி எக்லிப்ஸ் நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் எக்லிப்ஸ் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி க்ரோமில் தேடிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வர லிங்க்கே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இங்கே உள்ளே போயிட்டு யூ கேன் ஃபைண்ட் திஸ், இங்கே இந்த டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஸோ உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் x86 அண்ட் 64 பிட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ லைக் இட் வில் ஸ்டார்ட் டு டவுன்லோட். ஓகேங்களா? ஸோ இப்போ இது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. லைக் இதுதான் வந்துட்டு ஜேஆர்இ வெர்ஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்மளோட கம்பைலருக்கு கொடுத்து நம்ம ஜேவிஎம்மில் அவுட்புட் பார்க்குறதுக்கு ஒரு எடிட்டராக இது இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ எக்லிப்ஸ்ன்றது ஒரு ஐடிஇ, நம்ம வந்துட்டு கோட் எடிட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஒரு ஐடிஇ அது. ஓகேங்களா? ஸோ இப்போது இது டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் அதை ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் இதை டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணால் இது ஒரு அப்ளிகேஷனாக இப்போ நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகேங்களா? லைக் அதாவது ஒரு எக்ஸ்இஇ ஃபைலாக இது நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ இது இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. எக்லிப்ஸ் இன்ஸ்டாலர்னு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே உள்ளே போயிட்டு தான் நம்மளோட ஜாவா டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படுற எக்லிப்ஸை நம்ம ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் லான்ச் கொடுக்குறேன். லான்ச் கொடுக்கும் போது இந்த 2025 வெர்ஷன் வந்துட்டு லான்ச் ஆகுது. ஸோ இப்போ நம்மளோட ஒர்க் ஸ்பேஸும் லோட் ஆயிடுச்சு. லோட் ஆகி முடிச்சிட்ட அப்புறமா நம்ம வந்துட்டு இதில் எப்படி மெயின் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு கிரியேட் அ நியூ ஜாவா வெப் ப்ராஜெக்ட். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் நேம் செலக்ட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் நேம் நான் வந்துட்டு
விஸ்டா டெக்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஐம் கிவிங் விஸ்டா டெக் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஃபினிஷ் கொடுத்தா இங்கே என்னோடய ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் விஸ்டா டெக் வந்துருச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட லைப்ரரிஸ் ஃபைல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி பில்ட்டு சோர்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ இங்கே நான் வந்துட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் அ பேக்கேஜ். இங்கே இந்த விஸ்டா டெக்கை ரைட் கிளிக் பண்ணி ஐம் கோயிங் டு கிளிக் நியூ பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜோட நேமையும் நான் வந்துட்டு ஸோ பேக்கேஜோட நேமையும் நான் வந்துட்டு விஸ்டா டெக்குன்னே கொடுக்குறேன். என்டர் கொடுத்தாச்சு. என்டர் கொடுத்தப்பமா ஸோ இங்கே நம்ம சோர்ஸ் மெயின்குள்ளே விஸ்டா டெக்குன்னு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஸ்டா டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ண கிளாஸ் அண்ட் அதுக்குள்ளே இருக்க மெயின் மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜாவாவோட லைப்ரரிஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஆல், தட் மீன்ஸ் ஸ்டார் கால் செமிகாலன். ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா பேசிக்காக ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணி இங்கே டபுள் கோட்ஸ்குள்ளே ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்து செமிகாலன் கொடுக்குறேன். இதை நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டு இங்கே ரன் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. யூ கேன் சி இட். இந்த கன்சோலில் உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம வந்துட்டு ஜாவா ப்ரோக்ராம்ஸும் இனிமேல் ரன் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஜேஆர்இ அண்ட் இந்த இடம் தான் ஜேவிஎம் உங்களோட கோடை பைட் கோடாக சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரியான அவுட்புட் கொடுக்குது. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு விஸ்டா டெக்கை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட சிஸ்டமில் என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து எப்படி கோட் பண்ணுறது, எப்படி கோட் எழுதுறது எல்லாத்தையுமே வர வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக விஸ்டா டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.